உறவினராம். இன்று நாம் பிறப்பு மற்றும் மரணம் குறித்த சிந்தனைகளை பற்றி பேசப் போகிறோம். மனிதர்கள் ஏன் இவற்றை எண்ணுகிறார்கள் என்பதை நாம் அணுகுவோம். சமுதாயத்தில் சில சமயங்களில் மனிதர் பிறக்கும் போது மற்றும் மரிக்கும் போது கொண்டாடுகின்றனர். இது தனித்துவமான ஒரு கண்ணோட்டமாகும். நாம் அனைவரும் பிறந்தோம், ஆனால் எல்லோரின் பிறப்புக்கு பின்னாலும் ஏதேனும் காரணம் இருக்கிறது. முன்பு நான் சொன்னது போலவே வானமே நமது தந்தையும் தாயும் ஆகும். எல்லாவற்றையும் வானமே உருவாக்கியது. அப்படி இருக்க ஏன் நாம் வானத்திலிருந்து வந்து சேர்ந்தோம்? காரணம், வானமே நான் இருக்கிறேன், ஆனால் நான் தனியொருவனாக இருக்க வேண்டும், எனக்கு பெரும் குடும்பம் வேண்டும் என்று எண்ணியது. அதன் கருத்துப்படி முதலில் கிரகங்களும் நட்சத்திரங்களும் தோன்றின. பின்னர் படிப்படியாக படைப்புகள் வளரத் தொடங்கின. ஒரு மரத்தை நம்மால் வளர்த்தால் அது எப்படி வளர்ந்து கொள்கிறது? பின்னர் அது ஒரு நாள் இறந்து விடுகிறது. அதே போல மனித வாழ்க்கையும் அப்படித்தான். வருவது போவது என்பவை இயற்கையின் விதிகள். நாம் பள்ளியில் சேர்ந்த பிறகு வீடு திரும்புவது போலவே இவ்வளவு உலகங்கள் இருப்பதால் வாழ்க்கை சுழற்சியில் உள்ளது. நாம் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை ஏன் எண்ணிக் காண வேண்டும் என யோசிக்க வேண்டும். படைப்பின் மூலம் எல்லாவற்றையும் ஒரே ஆற்றல் உருவாக்கியது. இந்த சுழற்சிக்கு ஒரு காரணம் உள்ளது. இது சமூகத்தை மேம்படுத்த ஒரு தேர்வு மாதிரி செயல்படுகிறது. எவ்வாறு ஒரு குழந்தை பள்ளிக்கு செல்கிறது, பின்னர் வீடு திரும்புகிறது, அதே போல பூமியும் ஒரு பள்ளி. வானமே நம் பெற்றோர். அந்த வானம் நம்மை 100 அல்லது 200 ஆண்டுகள் என்று அனுப்புகிறது. சிலர் 100 ஆண்டுகளாக வாழ்ந்து தவம் செய்கிறார்கள். அதனால் நமது வாழ்வு ஒரு திருப்பமாக விளங்குகிறது. மீண்டும் மீண்டும் நாம் பிறந்து மரணத்தை சந்திக்கிறோம். 84 லட்சம் பிறவிகளின் பிறகு மனித பிறவி கிடைக்கிறது. மரணம் என்பது ஒரு மாற்றம். பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட மனிதர்கள் மரணத்திற்கு பிறகு மீண்டும் பூமிக்கு திரும்புகிறார்கள். மனித உடல், மனம் முழுவதும் ஒரு சுழற்சியாகும். இது நம் பயணத்தை தொடர்கிறது. மரணம் என்பது முடிவு அல்ல, இது புதிய தொடக்கமாகும்.